தகுதி வாய்ந்த மாணவர்கள் தகுதி வாய்ந்த கல்லூரியில் படிப்பதற்கு பணம் ஒரு தடையாக இருக்கக்கூடாது என்பதற்காக மத்திய அரசால் கொண்டுவரப்பட்ட திட்டம்தான் பிரதம மந்திரி வித்யாலட்சுமி திட்டம். இந்த திட்டத்தின் மூலம் ஆண்டு வருமானம் 8 லட்சம் உள்ள குடும்பங்களைச் சேர்ந்த மாணவர்களுக்கு எந்தவித பிணையும் இல்லாமல் ரூபாய் 10 லட்சம் வரை கடன் வழங்கப்படுகிறது. மேலும் 3% வட்டி தள்ளுபடியும் வழங்கப்படுகிறது. அனைத்து தேசியமயமாக்கப்பட்ட வங்கிகளிலும் இந்த கடன் வழங்கப்படுகிறது. இந்த திட்டத்தின் மூலம் ஆண்டுக்கு 1 லட்சம் மாணவர்களுக்கு கடன் வழங்க மத்திய அரசு இலக்கு நிர்ணயித்து அதற்காக 3600 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கியுள்ளது. இதுகுறித்து மாணவர்கள் மத்தியில் விழிப்புணர்வு ஏற்படுத்த வேண்டும் என்பதற்காக அனைத்து வங்கி மற்றும் கல்லூரிகள் இணைந்து கடன் பெற இணையதளத்தின் மூலம் பதிவு செய்யும் முறை குறித்தும் விளக்கப்பட்டது. இந்த விளக்க கூட்டம் குறித்து வங்கி மேலாளர் கூறுகையில், கல்வி நிறுவனங்களோட பிரதிநிதிகளுக்கும் அவங்களோட மாணவர்களுக்கு எப்படி கல்வி கடனை வாங்கி கொடுக்கறது, அவங்கள எப்படி வழி நடத்துறது அப்படிங்கிறதுக்கான ஒரு டெமோவும் நாங்க இன்னைக்கு ப்ரெசென்ட் பண்ணோம். இந்த டெமோவில் பாத்தீங்க அப்படின்னா நம்மளோட கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவோட PM வித்யாலட்சுமியோட போர்ட்டல்ல எப்படி கல்வி கடன் அணுகிறது, அதுக்கு என்னென்ன சர்டிபிகேட்ஸ் எல்லாம் அவங்களுக்கு தேவைப்படும், எதுல எப்படி அதை ஃபில் பண்ணி லாகின் பண்ணி ரெஜிஸ்ட்ரேஷன் பண்றது அப்படிங்கிற எல்லாவற்றையும் இன்னைக்கு சொன்னோம். இந்த விளக்க கூட்டத்தில் பங்கு பெற்ற மாணவர் பிரதீஷ் இது குறித்து கூறுகையில், நாங்கள் வாலண்டியர்ஸாக வந்திருக்கோம். எங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்காங்க. நாங்கள் வெளில போய் விழிப்புணர்வு ஏற்படுத்தி நாங்கள் எப்படிலாம் அப்ளை பண்ணணும், என்ன இடத்துலாம் சொல்லணுன்றதுக்காக கூட்டு வந்திருக்காங்க. எல்லாம் நல்லா ட்ரைனிங் கொடுத்தாங்க. நன்கு படிக்கும் மாணவர்களுக்கு உயர்கல்வி படிக்க பணம் ஒரு தடையாக இருக்கக்கூடாது என்பதற்காக மத்திய அரசு கொண்டு வந்த இந்த திட்டம் மாணவர்கள் மத்தியில் பெரும் வரவேற்பை பெற்றுள்ளது. டிடி தமிழ் செய்திகளுக்காக விழுப்புரத்திலிருந்து ஜி. சுரேஷ்.